மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாத்தமஹம் வந்தே பரமானந்தமாதவம் யம் பிரம்மா வருணேந்திரருத்ரமருதः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदृग्गणोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः देवाय तस्मै नमः தேவாய தஸ்மை நமः. ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்மயோகம் அல்லது அபியாச யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த அத்தியாயத்தில் முக்கியமாக கூறப்படுகின்ற கருத்து உபாசனைகளை பற்றி கூறப்படுகின்றது. உபாசனை என்றால் தியானம் செய்தல், உபாசனை செய்தல், உபாசனை என்ற சாதனைகளை பற்றி இந்த அத்தியாயத்தில் கூறப்படுகின்றது. அதாவது 7வது அத்தியாயத்தில் முமுட்சுவானவர்கள் அல்லது ஞானிகள் ஜரா மரண மோக்ஷாய, மரணத்திலிருந்தும் உடலிலிருந்தும் விடுதலை அடைவதற்கு இந்த 7 கருத்துக்களை அறிகிறார்கள் என்று பகவான் கூறினார். ஞானிகள் இந்த 7ஐ அறிகிறார்கள், பிரம்மத்தை அறிகிறார்கள் என்று கூறி அர்ஜுனன் அந்த 7 கருத்துக்கள் என்ன என்று அர்ஜுனுடைய கேள்வி. சென்ற அத்தியாயத்தில் பகவான் இந்த 7 கருத்துக்களை யார் மோட்சமடைய, வியாதி பிறப்பு இறப்பிலிருந்து விடுதலை அடைய யார் விரும்புகிறார்களோ அவர்கள் பிரம்மத்தை பற்றியும் முதலிய 7 கருத்துக்களை அறிகிறார்கள் என்பது பகவானுடைய முடிவு. அந்த 7 கருத்துக்கள் என்ன என்பது இந்த அத்தியாயத்தின் முதல் 2 ஸ்லோகம் 3, 4, 5க்கு அந்த 7 சொற்களுக்கு விளக்கம் பகவான் சொல்கின்றார். ஆக முதல் 2 ஸ்லோகத்தை நாம் பார்த்தோம். 7 என்ன என்றால் அர்ஜுனுடைய முதல் 2 ஸ்லோகத்தினுடைய சாரம் கிம் தத் பிரம்ம, அந்த பிரம்மன் என்பது என்ன, அந்த பிரம்மன் எப்படிப்பட்டவர். 2வது அத்தியாத்மம், அத்தியாத்மம் என்றால் என்ன. 3வது கேள்வி கர்மம் என்றால் என்ன. 4வது கேள்வி அதிபூதம் என்றால் என்ன. 5வது கேள்வி அதி தெய்வம் என்றால் என்ன. 6வது கேள்வி அதி யக்ஞம் என்றால் என்ன. 7வது கேள்வி மரண காலத்தில் உங்களை மரண காலத்தில் உங்களை வழிபடுபவர் மனம் ஒருநிலைப்பட்டவர்களாலேயே சாகும் சமயத்திலும் நீங்கள் எவ்வாறு அறியத்தக்கதாவீர்கள். மரண காலத்தில் உங்களை எவ்விதம் அறிய வேண்டும், எவ்விதம் மரண காலத்தில் நினைத்தால் உங்களை அடையலாம், எதை நினைத்தால் எதை சாதித்தால் உங்களை மரண காலத்தில் அடையலாம் என்பது அர்ஜுனுடைய 7வது கேள்வி. இந்த 7வது கேள்விக்குத்தான் இந்த 6 ஸ்லோகத்திலிருந்து 28 ஸ்லோகம் வரை இந்த 7வது கேள்விக்கு பதில் வருகின்றது. அதை ஸ்லோகம் வரும்பொழுது ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது 3வது ஸ்லோகம்
என்ன என்றால் அர்ஜுனுடைய கேள்விக்கு பதிலானது வருகின்றது. 3வது ஸ்லோகத்தை நாம் படித்துவிட்டு விளக்கத்துக்குள் செல்வோம். ஸ்லோகம் 3. ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச அக்ஷரம் பிரம்ம பரமம் அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோ அத்யாத்ம உச்யதே ஸ்வபாவோ அத்யாத்ம உச்யதே பூதபாவோத்பவகரः 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 விசர்ககர்மசங்கிதः விசர்ககர்மசங்கிதः அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோத்யாத்ம உச்யதே பூதபாவோத்பவகரः விசர்ககர்மசங்கிதः. ஆக்சுவலி இதுதான் மீட்டர், இதுதான் பகவத்கீதையினுடைய அத்தியாயம் பண்ணுறதுக்கு ஏதுவானது. ரொம்ப மெதுவாகவும் போகாமல் ராகத்தோடையும் இசையாக பாடாமல் ரொம்ப ஸ்பீடாகவும் போகாமல் இதுதான் பகவத்கீதையினுடைய சாரம். ஏன்னா அவங்க சௌரியத்துக்கு இசையுடனோ அல்லது ரொம்ப ஸ்பீடாகவோ அல்லது ரொம்ப மெதுவாகவோ அல்லது ராகத்துடனோ அவர்கள் பாடுகிறார்கள். அதனால் எனக்கு தெரிஞ்சது எல்லாரும் விரும்புகிறது இதே, அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோத்யாத்ம உச்யதே பூதபாவோத்கரः பூதபாவோத்பவகரः விசர்ககர்மசங்கிதः அதிபூதம் க்ஷரோபாரः புருஷஸ்ஸாதிதேவதம் அதியஜ்ஞோகமாகாத்ர தேகே தேகர்தாம்பரः அந்தகாலே ச மாமேவ ஸ்மரன் புக்வா கலேவரம் யப்ரயாதி சத்பாவம் யாதி நாசத்ர சம்சயன்றார். நான் ஏன் இந்த ஸ்லோகத்தை ராகத்தோட ஒரு 3, 4, 5 ஸ்லோகத்தை படிக்கிறேன்னு சொன்னால், இதுதான் எல்லாரும் விரும்பக்கூடிய நல்ல ஒரு ராகமாக சாஸ்திரங்களில் படித்தவர்களால் பின்பற்றக்கூடியது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராகத்தில் பாடுறாங்க. அது எப்படி அப்படிங்கிறது சில நேரங்களில் அந்த ராகமே மறந்து விடும் போல் தெரியுது. அதனால் இந்த ராகந்தே ரொம்ப எளிமையானது. நிறைய பேர் இந்த ராகம் நல்லதுங்கிறாங்க. இது என்னுடைய ராகம் அல்ல, பொதுவாக அந்த சாஸ்திரம் படித்தவங்களால் பொதுவாக பின்பற்றக்கூடியது. நம்ம வெறும் வகுப்பு சத்சங்கமாக இருந்தாலும் வெறும் வகுப்பு அப்படி சும்மா வகுப்பு மாதிரி உரைநடையாக நம்ம எடுக்கிறதில்ல. சும்மா சுலோகத்தை சொல்லி அது அர்த்தமும் சொல்கிறதில்ல. சுலோகத்தை சொல்லி அந்த சுலோகத்தினுடைய அன்வயமும் நம்ம சொல்கிறோம். அதனால் பெரும்பாலும் நம்ம கிளாஸில் முடிஞ்சால் அந்த ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகம் புக்ஸ், பகவத்கீதை புக்கு, சின்ன சின்ன புக்கு ராமகிருஷ்ண மடத்தில் மற்ற எல்லா மடங்கள்லையும் விற்கிது. ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தில், தபோவனத்தில், சின்மயா மிஷின் எல்லா இதுலேயும் இருக்குது, எல்லா புக்குலேயும் இருக்குது. அந்த புக்கை நம்ம காலையில் நம்ம பெரும்பாலும் வீட்டில் தான் இருப்போம். அந்த புக்கை வச்சுக்கிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் அந்த புக்குக்கே ஒரு தனி மகிமை உண்டு. சரி, இப்போ 3வது ஸ்லோகத்தினுடைய சாரம், ஞானி அல்லது முமுட்சு இந்த 7 சொல்லின் பொருளை அறிகின்றான் என்று 7 சொற்களை கூறினார். அவற்றில் முதல் சொல் பிரம்மம் என்றால் என்ன என்பது முதல் சொல். பிரம்மம் என்றால் என்ன? அக்ஷரம் பிரம்ம. அக்ஷரம்னா அழியாதது, மாறாதது. அக்ஷரம்னா அழியாதது, மாறாதது. சட் விகார ரஹிதக, 6 பாவனையானது, இந்த 6 விகாரமானது இந்த பிரம்மனுக்கு இல்லை. எந்த 6 விகாரமானது பிரம்மனுக்கு இல்லை? அழியாதது என்றால் அடுத்து என்ன? பிறக்காதது. பிறக்காது என்றால் அடுத்து என்ன? மாறாதது. மாறாததுனால அது அழியாதது. அழியாததுனால அது எப்பொழுதுமே
இருக்கக்கூடியது. அது இந்த இடத்துல அக்ஷரம். நம்ம சுத்தானந்த ஆசிரமத்தில் இந்த ட்ரஸ்ட்டுக்கு பேர் அக்ஷரா எஜுகேஷன் ட்ரஸ்ட்டுன்னு சாமி வச்சுருக்காரு. அழியாத மாறாத என்றும் இருக்கின்ற போதிக்கின்ற பிரம்மண தத்துவத்தை பற்றி, ஆத்ம ஞானத்தை பற்றி அல்லது கான்சியஸை பற்றி போதிக்கின்ற நிறுவனம். அபராவித்யாவும் பராவித்யாயாகிய ஸ்கூலும் இரண்டையும் கொடுக்கக்கூடிய கோயிலும் பூஜை புனஸ்காரமும் நிறைந்த இடம் அக்ஷரா எஜுகேஷன் ட்ரஸ்ட்டுன்னு சாமி வச்சுருக்காரு. அதனால் அந்த இடத்துல ஏன் சொல்கிறேன்னா, இந்த அக்ஷரம்ங்கிற ஒரு வார்த்தை வந்ததுனால, அந்த அக்ஷரங்கிற வார்த்தை வந்ததுனால அது நம்ம ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அக்ஷரம் பிரம்ம 7 இந்த அத்தியாயம் முடிகிற வரலுமாவது இந்த 7 சொற்களை வச்சுருக்கணும். முதல் சொல் பிரம்ம. பிரம்மா இல்லை, சதுர்முக பிரம்மன் அல்ல. அக்ஷரம் பிரம்ம, பிரம்ம தத்துவம், சைதன்ய தத்துவம், பரம்பொருள் தத்துவம் அல்லது பரபிரம்ம. அது எது? பரமம், மேலானது. அதனால் அக்ஷரம் பிரம்மம். இந்த அர்த்த சாஸ்திரம் சட் சாஸ்திரம், சட் தரிசனம் வரும். அதில் மீமாம்சா, யோகசூத்திரம், தர்க்க சாஸ்திரம் இதெல்லாம் வரும். அர்த்த சாஸ்திரம் அதில் அதன்படி இதற்கு விளக்கம் சொல்லணும்னா அக்ஷரம் வரும். அதுக்கு விளக்கம் பிரம்ம அதி யஜ்ஞம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல அக்ஷரம்னா அந்த எழுத்துக்களுக்கும் அக்ஷரம் பேர், ஓம்ங்கிறதுக்கு அக்ஷரம் பேர். அப்போ ஓம்ங்கிறது பிரம்மன் அல்ல, பிரம்ம அப்படிங்கிறார். அந்த அக்ஷரம்ங்கிறது நான் சொல்ல வர்றது பிரம்மனை குறிக்கிறது என்கிறார். அதிவியாப்தி கரெக்டு. அதுக்கு பேர் அதிவியாப்தி சொல்லுவாங்க. அதிவியாப்தி அந்த இதில் ரூல்ஸ் படி அக்ஷரம் பிரம்ம அப்படிங்கிறார். அதே சொல்லுவாங்க. பிரம்மனுக்கு லட்சணம் சொல்லும்போது அஜக பிறக்காதது, பிறக்காததுனால அது சாஸ்வதக என்றும் இருப்பது, சனாதனக எப்பொழுதுமே இருக்கக்கூடியது. ஆகாசமும் என்றும் இருக்கல அப்படின்னா நித்தியக அப்படிங்கிறாங்க. அது சொல்லுவார்கள். அப்படி அந்த இலக்கணப்படி அக்ஷரம் பிரம்ம, பரமம் அது மேலானது. பிரம்மம்னா என்ன? இந்த இடத்துல மேலானது. அக்ஷரம் பிரம்ம பரமம், மேலானது. அக்ஷரம் பிரம்ம நாசமற்றது. பரமம்னா அந்த இடத்துல மேலானது, உயர்ந்தது அப்படிங்கிறார். உயர்ந்ததுன்னா என்ன? எப்பொழுதுமே இருக்கக்கூடியது, நாசம் அற்றது. அது அந்த இடத்துல பரமம். அக்ஷரம் பிரம்ம பரமம் அப்படிங்கிறார். அக்ஷரம்னா அழியாதது, மாறாதது, எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியது, காலத்திற்கும் இடத்திற்கும் வரையறுப்பு இல்லாதது, குணங்களற்றது, எந்த விதமான உருவமோ வடிவமோ குணங்களோ அற்றது. எல்லா இடத்திலும் பிரம்மனிடத்தில் அது மேலாக இருக்கக்கூடியது. அது இந்த இடத்துல இந்த இடத்துல பரமங்கிறது என்ன? தெய்வீகம் ஆனதுன்னு சொல்கிறார். இது போதும், ரொம்ப விளக்க வேண்டாம். அக்ஷரம் பிரம்மம். இரண்டாவது கேள்விக்கு அது எப்படிப்பட்டது? ஸ்வபாவக. இந்த இடத்துல அடுத்தாது ஸ்வபாவக அத்தியாத்மம் உச்சியதே அப்படிங்கிறார். இந்த இடத்துல சுபாவகனா
சுபாவக அத்தியாத்மம், அதி ஆத்மம். அதினா ஒரு குறிப்பிட்ட சொல்ல குறிக்கிறது. அதி ஆத்மம், ஆத்மம்னு அந்த இடத்துல உடல் மனதிற்கு உள்ளே இருந்து சுபாவமாக எது இருக்கின்றதோ, உடலுக்கும் மனதிலையும் சுபாவமாக எது இருக்கின்றதோ அது அத்யாத்மம். பிரத்யக் ஆத்மா, அந்த பிரம்மமானது இந்த உடல் மனதுக்குள் அத்தியாத்மமாக இருக்கின்றது. அதென உள் இருப்பது. ஆத்மா உடல் மனதிற்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடியது. அது அத்தியாத்மம்னு பேர். அத்தியாத்மம் உச்சதே, அத்தியாத்மம் என்று இது சொல்லப்படுகின்றது. அதி ஆத்மா, இந்த இடத்துல ஆத்மான உடல் மனதுக்குள் இருக்கக்கூடியது. தேகத்துக்கு உள் இருக்கக்கூடியது அத்தியாத்மம். அத்தியாத்மன் உள் இருப்பது. அது எப்படி? சுபாவமாக இருக்கக்கூடிய சுபாவக, அவருடைய இயற்கையே அப்படித்தே, அவருடைய சுபாவமே அடுப்பிந்த மாதிரி சுபாவமாகனா சொரூபமாக அழியாத சுபாவத்தை உடையது, அழியாத மாறாத இயற்கை தன்மையை உடையது. சுபாவம்னா அவனுடைய சுபாவமே, அது உண்மையான சொரூபமே அதுதான். என்னுடைய சுபாவத்தை உனக்கு தெரியாது, அவன் சுபாவமே அப்படித்தேன், அவன் உண்மையே அதேன்னு சொல்ல மாதிரி உண்மையான சொரூபத்தை இருக்கக்கூடியது அது அத்தியாத்மம். அதாவது எல்லா சரீரத்துக்கு உள்ளும் இயங்கிக் கொண்டு இருப்பது, எல்லா சரீரத்துக்குள்ளும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது. அது இந்த இடத்துல பொருள். எல்லா சரீரத்துக்குள்ளும் அத்தியாத்மமாக அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது. எல்லா உலகத்தையும் இந்த ஜீவராசிகள் ஊர்வன படப்பன நடப்பன அனைத்து ஜீவராசிகளிலும் சுபாவமா தன்மை உடையதாக இருக்கின்றது. எல்லா இடத்திற்கும் எல்லாத்துக்கும் எது சுபாவமோ அந்த தன்மையுடன் இருக்கக்கூடியது இந்த பிரம்ம தத்துவ